இந்த வீடியோவில் கூடுதலாக இப்போ வந்து கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் தான் சீசன். இயற்கையாக 6 மாத காலம் தான் வந்து உற்பத்தி கிடைக்கும். அந்த உற்பத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய கருப்பட்டி ரொம்ப மணமாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்கும். 6 மாதம் சீசன் முடிஞ்ச பிறகு மீதி உற்பத்தி இல்லாத காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய கருப்பட்டி பழைய கருப்பட்டின்னு சொல்லுவோம். அந்த உற்பத்தி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய கருப்பட்டியை நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருந்து உற்பத்தி இல்லாத அன்சீசன் பகுதிகளில் நம்ம விற்பனை செய்வோம். அது வந்து பழைய கருப்பட்டின்னு சொல்லுவோம், ஓல்டு கருப்பட்டின்னு சொல்லுவோம். நிறைய நபர்களுக்கு இப்போ நகர்ப்புறத்துலேருந்து கருப்பட்டி என்கொயரி பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருத்தட்டையுமே சொல்லிடுவேன், இது பழைய கருப்பட்டினா எப்படி இருக்கும், புது கருப்பட்டினா எப்படி இருக்கும். இப்போ இந்த சீசனில் பழைய கருப்பட்டி கிடைக்கும், இந்த சீசனில் புது கருப்பட்டி கிடைக்கும்னு சொல்லிடுவேன். இப்போது கொடுத்துட்டு இருக்கிற கருப்பட்டி வந்து பழைய கருப்பட்டி, இருப்பு கருப்பட்டி. போன சீசனில் இருப்பு வச்ச கருப்பட்டி. இந்த பழைய கருப்பட்டிக்கும் புது கருப்பட்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது புதிதாக வாங்கப்படக்கூடியவங்களுக்கு, புதிதாக கருப்பட்டியை உபயோகப்படுத்தக்கூடிய முன் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் வந்து தெரியப்படுத்தினா மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. ஏன்னா முதல்ல ஒருத்தர் வந்து பழைய கருப்பட்டி சாப்பிட்றாருன்னா பழைய கருப்பட்டி ரொம்ப திடத்தன்மையாக ஹார்டாக இருக்கும், சாஃப்ட்னஸ் இருக்காது, மனம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். புது கருப்பட்டி வந்து கண்டிப்பாக மனமாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அவங்க முதல்ல புது கருப்பட்டி சாப்பிட்டாங்கன்னா கருப்பட்டியை பற்றின ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும், சுவை தெரியும், அதோட மனம் தெரியும். பழைய கருப்பட்டியை முதல் முறையாக எடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு கருப்பட்டினா இப்படி தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம் வந்துடும். இப்போ கடந்த 1 மாதமாக நான் கொடுத்துட்டு இருக்கிறது பழைய கருப்பட்டி, போன சீசனோட இருப்பு வச்ச கருப்பட்டி. இந்த கருப்பட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப திடத்தன்மையாக இருக்கும். கருப்பட்டியில் இயற்கையாகவே 2 விதமான பிரச்சனைகள் வரும். ஒன்று வந்து உருகும், மெல்ட் ஆகும், இன்னொன்று பூஞ்சை வரும், ஃபங்கஸ் ஆகும். இந்த 2 பிரச்சனை இயல்பாக கருப்பட்டியில் இயற்கையாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இது வந்து புதிதாக கருப்பட்டி வாங்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. நகர்ப்புற பகுதி மக்களுக்கு அவங்களுக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லிடுவேன் முன்னாடியே. பழைய கருப்பட்டி ஏன் திடத்தன்மையாக இருக்குது, எதுக்கு ரொம்ப கருப்பாக இருக்குது, உடச்சி சாப்பிட்ற மாதிரி ஏன் இருக்குது, ஏன் சாஃப்டாக இல்லை அப்படின்னு கேட்கலாம். கருப்பட்டியில் இந்த உருகிற தன்மையை வந்து இந்த மழைக்காலம், ஈரப்பதமான ஒரு காலகட்டம், குளிர்காலங்களில் கருப்பட்டி அதோட கருப்பட்டியோட கண்டென்ட் உள்ள வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும், மாவுத்தன்மை போன்று இருக்கும். இந்த உருகிற தன்மை வந்து அதுக்கு இயற்கையாக நடக்கும். இந்த குளிர்காலம் இந்த மழைக்காலங்களில் உருகிற தன்மையை குறைக்கிறதுக்காக நாங்கள் குடவுனில் வச்சு நெருப்பு மூட்டுவோம். பக்கத்தில் அந்த கருப்பட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கொஞ்சமாக நெருப்பு மூட்டி அந்த கருப்பட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு அறையை வந்து வெப்பமாக வச்சுக்கிடுவோம், கொஞ்சம் ஹீட்டாக வச்சுருவோம். கருப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை வந்து இந்த வெப்பத்தினால கொஞ்சம் உறிஞ்சு ட்ரையாக மாறிடும், ரொம்ப திடத்தன்மையாக மாறிடும். கருப்பட்டியோட கலரும் கொஞ்சம் கூடுதலான ஒரு கருப்பாக மாறி வந்துடும். அந்த கருப்பட்டிக்கு வந்து உருகிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்படி வந்து அந்த திடத்தன்மையை மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த கருப்பட்டிக்கு பேர் தான் பழைய கருப்பட்டின்னு சொல்கிறது. இப்போ இது போல் நம்ம பனை ஓலை பெட்டியில் தான் நம்ம சாயலோட ஜெகனோட நல்ல கருப்பட்டிங்கிறத நம்ம வந்து கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். இப்போ இதில் இருக்கிற கருப்பட்டி வந்து பழைய கருப்பட்டி. இப்போ இந்த கருப்பட்டி எல்லாமே ரொம்ப திடத்தன்மையாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கருப்பட்டி ஒன்று வச்சு அடிக்கும்போது இது உடையிற தன்மை கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் உடைக்கணும். இந்த பழைய கருப்பட்டியை விரும்பி சாப்பிட்ற மக்கள் ரொம்ப அதிகம். அதாவது புதிதாக கருப்பட்டி சாப்பிட வர்றவங்களுக்கு பழைய கருப்பட்டியோட அந்த ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் கருப்பட்டியை நீண்ட காலமாக சாப்பிட்றவங்களுக்கு பழைய கருப்பட்டி ரொம்ப விரும்புவாங்க. புது கருப்பட்டி தானே ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அந்த சுவையை விட பழைய கருப்பட்டி நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இது நாளாக அது வந்து நல்லா அதாவது நம்ம பழைய வீடுகளுக்கு உண்டான அந்த கட்டுமானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பழைய கட்டுமானங்களில் சுண்ணாம்பு, கடுக்காய், கருப்பட்டி இந்த 3 பொருளையும் தான் இடித்து அதை கூழாக்கி அந்த ஒரு கட்டுமானத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட வலிமையானது, உடலுக்கும் ரொம்ப வலிமையை கொடுக்கக்கூடிய இந்த கருப்பட்டி நாளாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட தன்மை வந்து ரொம்ப இறுக மாறி அதோட டேஸ்ட்டும் வந்து நல்லா உடச்சி சாப்பிட்றதுக்கு மாவு போல் இருக்கும். அப்படியான கருப்பட்டி வந்து கருப்பட்டி சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு பழைய கருப்பட்டியோட சுவை ரொம்ப பிடிக்கும். புதிதாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பழைய கருப்பட்டியை என்ன ரொம்ப திடத்தன்மையாக இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மனம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ண ஓட்டம் வரும். ஆனால் பழைய கருப்பட்டி ரொம்ப நல்லா இருக்கும். பழைய கருப்பட்டியை பற்றி ஏன் நான் பழைய கருப்பட்டியை பற்றி இதில் பேசுகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய நபர்களுக்கு எல்லாருமே வந்து புதுசாக இருக்கணும், ரொம்ப சுவை மணமாகவும் சாஃப்டாகவும் இருந்தால் மட்டும்தான் கருப்பட்டி, இப்படி திடத்தன்மையாக மாறி இருக்கக்கூடியது, கூடுதலாக கருப்பு கலர் வந்த கருப்பட்டி. இப்போ இதில் இருக்கக்கூடிய கருப்பட்டி எல்லாமே ரொம்ப கருப்பு அடிச்சிருக்காது, இந்த கருப்பு கலர் ரொம்ப அடிச்சிருக்காது. ஆனால் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த வெக்கை போட்டு குடோனில் வச்சு நம்ம நெருப்பு போட்டு அந்த அனலில் வச்சுருக்க கருப்பட்டி எல்லாமே வந்து ரொம்ப டார்க்காக கருப்பாக தான் வருமா அப்படிலாம் கிடையாது, இது போல் கலர்லேயும் இருக்கும்.
இப்போ நான் அடித்து காட்டினேன், உங்களுக்கு எல்லாமே தட்டி காமிச்சேன், சவுண்டு கேட்குதா? இது எல்லாமே அவ்வளோ திடத்தன்மையாக மாறி இருக்குது. அதோட உள்ளே இருக்கிற கருப்பட்டியை பொறுத்தளவுக்கு உடச்சி சாப்பிடும்போது மாவுத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதோட ஈரத்தன்மையெல்லாம் எடுத்த பிறகு அது இவ்வளோ அளவுக்கு திடத்தன்மையை மாறிடும். இந்த கருப்பட்டி வந்து உருகிற தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வச்சு பயன்படுத்துறதுக்கு உருகிற பிரச்சனை வராது. இயல்பாக நடக்கக்கூடிய கருப்பட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி, ஒரிஜினல் கருப்பட்டி யார்கிட்ட வாங்கி பயன்படுத்தினாலும் அதுக்கு மெல்ட் ஆகிற தன்மை உண்டு. ஈரப்பதமான ஒரு காலகட்டம், ரொம்ப வெப்பமான ஒரு பகுதியில் இருந்தாலும் உருகும். ஒரு குளிர் பகுதி, ஈரப்பதமான ஒரு ஒரு இடத்துல வச்சுருந்தாலும் உருகும். கூடுதலாக நீங்கள் கருப்பட்டியை எக்காரணத்தை கொண்டும் காற்று போகாத ஒரு ஜாடியிலையோ பாத்திரத்துலையோ பாக்கெட்லேயோ போட்டு நீண்ட நாள் திறக்காமல் அடைச்சி வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா பூஞ்சை வர்றதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. இப்போ கருப்பட்டியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க பூஞ்சை வந்தாலும் சரி, உருகினாலும் சரி, அதை தொடர்ந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா கருப்பட்டியில் எந்த விதமான அப்படி ஏற்படக்கூடிய கருப்பட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்ல கருப்பட்டியாக இருக்கும், கெட்டு போகாது. புதிதாக இந்த கருப்பட்டியை பற்றின தெரிஞ்சுக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலான பல இன்னும் தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல கருப்பட்டி உங்கள் வீட்டுக்கு கொரியர் மூலமாக வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய தொடர்பு எண் 9566375702. இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தகவல் கேட்டிங்கன்னா எல்லா விதமான தகவலும் கருப்பட்டியை பற்றின தகவல் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுப்பேன். உங்களோட நண்பர்களுக்கும் கலப்படம் இல்லாத நல்ல கருப்பட்டி தேவை, யாருக்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விருப்பம் இருந்தால் என்னை சஜஷன் பண்ணுங்கள். நல்ல கருப்பட்டி எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடு முழுவதும் வீடுகளுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன். நம்ம கூடிய சீக்கிரமாக வந்து சென்னையிலையும் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் வீடுகளுக்கு தொடர்ந்து நேரடியாகவே நானே வந்து கொடுக்க போகிறேன். இந்த பகுதியை சார்ந்தவங்க கண்டிப்பாக என் நண்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் என்னை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நன்றி மக்களே.